NCERT grade 11 chapter 2 structure of atom book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 2.12 electrons are emitted with zero velocity from a metal surface when it is exposed to radiation of wavelength 6800 angstrom. Calculate threshold frequency and work function அப்படின்னு கேட்டிருக்காங்க. And ஜீரோ வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஃபோட்டோ கெமிக்கல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் தான் நமக்கு வருது. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் நம்ம என்ன தெரியும், E தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு E0. இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் W0 அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நான் E0 யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்கு என்ன அந்த இடத்துல கைனட்டிக் எனர்ஜி KE அப்படின்னு வரும். ஸோ KE நமக்கு என்ன சொல்லிட்டாங்க 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ E தட் இஸ் ஈக்குவல் டு E0 வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு இந்த இடத்துல த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவென்சி கேட்டிருக்காங்க. ஸோ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவென்சி முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ μ0 தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக நியூ தான் வரும். இப்போ இதோடைய ஃபார்மில் நமக்கு E தட் இஸ் ஈக்குவல் வரணும், நமக்கு H நியூ வரும். E0 தட் இஸ் ஈக்குவல் டு H μ0 வரும். இப்போ ரெண்டுமே சேம் அப்படினால μ0 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் C/λ இல்லையா. ஸோ அப்போ நமக்கு லாம்டா வேல்யூ தெரியும். சியோட வேல்யூ என்னது 3 × 10⁸ டிவைடட் பை லாம்டாவோட வேல்யூ 6800 ஆங்ஸ்ட்ராங் 10⁻⁻10 மீட்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4.14 × 10⁻14 வரும். ஸோ 4.14 × 10⁻14 per second. இதுதானது நமக்கு μ0ஓட வேல்யூ. அதே மாதிரி ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ W0 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் H × μ0 அப்படின்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம் 6.626 × 10⁻−34 இன்ட்டு நமக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கோம் μ0 ஃப்ரீக்வன்சி 4.14 × 10⁻14 per second. ஸோ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும், ஒர்க் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 2.92 × 10⁻−19 ஜூல் வரும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஜீரோ வெலாசிட்டின்னு கொடுத்தது தான் இங்கே நமக்கு கீ. ரைட்டா. ஸோ அப்போ என்ன கொடுத்துட்டாங்க ஈயுடைய லாம்டா கொடுத்துட்டாங்க. ரைட்டா. ஸோ இதுக்கான ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன லாம்டா நமக்கு தெரியாது. பட் இங்கே கைனட்டிக் எனர்ஜி 0 அப்படின்றதுனால நமக்கு என்ன ஆயிடுது, டோட்டலாக அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுது நமக்கு E தட் இஸ் ஈக்குவல் டு E0 வந்துடுது. ஸோ அப்போ லாம்டா அப்படின்னாலும் லாம்டா நாட்னாலும் இங்கே சேம் தான். ஸோ அப்போ என்ன ஆயிரும் அதே மாதிரி லாம்டா நாட்னாலும் லாம்டா அப்படின்னாலும் இங்கே சேம் தான். அப்போ டேரெக்டாக இதோடைய ஃப்ரீக்குவென்சியும் அதோடைய எனர்ஜியும் கண்டுபிடிக்கிறீங்க. அதான் நம்ம இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான், இந்த கொஷின் ஓவர்.